நல்லா கும்மாச்சியாக குமிக்க மாட்டேது, நடுவில் கரும்பு இருக்க இடத்துல கேப்பாக இருக்குது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் இந்த வண்டியில் ஓட்டும்போது நமக்கு எவ்வளோ ஆர்பிஎம் வேணுமோ, நமக்கு சப்போஸ் மண் ஏறலை அப்படின்னா டெப்த்து இறக்கி ஃபுல்லாக ஃபீல்டு கொடுத்து எடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து மற்ற வண்டியில் இப்போ இது வரைக்குமே ரிவர்ஸ் ஃபார்வர்டுன்னு எடுத்துட்டாலே ஒரே கான்செப்ட் தான். அவங்களுக்கு வந்து செயின் டைப்பு ப்ளஸ் வந்து லோடு கொடுத்தோம் அப்படின்னா செயின் கட் ஆகிடும். இது வந்து அந்த மாதிரி கொடுக்காம கியர் டைப்பில் கொடுத்தாச்சு. நம்ம எவ்வளோ டெப்த்து வேணாலும் இறக்கலாம். டெப்த்து இறக்கும்போது வண்டி தான் திணறுமே தவிர ரொட்டேட் ஒன்றுமே ஆகாது. அப்படிங்கும்போது நமக்கு ஃபுல் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்குது. இப்போ மேக்ஸிமம் டெப்த்து இது வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் இறக்கி ஓட்டியிருப்பீங்க? டெப்த்துன்னு பார்த்தோன்னா ஒரு 1.25 அடி வரைக்கும் இறக்கணும். 1.25 அடி வரைக்கும் 1.25 அடி வரைக்கும் ஸ்டார்டிங் வந்த அன்னைக்கே ஓட்டி பார்த்தோம். எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுங்க? 1.25 அடி இறக்குன வரைக்குமே வண்டியும் திணறல, ரொட்டேட்டரும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. ஆனால் இப்போது நீங்கள் இந்த மிஷின் இப்போ எடுத்து வந்து ஓட்டுறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் இந்த மிஷின் வராதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் நீங்கள் ஓட்டியிருப்பீங்க, பவர் டில்லர்லேயே ஓட்டணும்னு சொன்னீங்களா, அந்த கஸ்டமருக்கும் இப்போ இந்த மிஷினில் ஓட்டுற கஸ்டமருக்கும் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏதாவது ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கணும், இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அது மாதிரி என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க? அந்த மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்னானே, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பவர் டில்லரில் ஓட்டினப்போ எனக்கு 2 ஓட்டி ஓட்டினாங்க. ஃபஸ்ட்டு ஒரு களை வெட்டிடுவாங்களாம், அதுக்கப்புறம் பார் ஓட்டுறோம் அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து அந்த வேலை கிடையாது, ஒரே ஓட்டு தான். ஒரே டைமில் ஃபினிஷிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு மண்ணை ஏற்றிட்டு வந்துடும். அதனால் அதுக்கு இது பரவாயில்ல. நிறைய இப்போ 2 டைம் ஒரே இடத்துல திரும்ப கரும்பு காட்டில் வந்து திரும்ப அதே இடத்துல போகும்போது வண்டி டயர் ஏறினாலே ஏறி போட நிறைய உடையும். இது ஒரே டைமில் போகிறதுனால போட கம்மியாக உடையுது, டேமேஜ் அதிகமாக இல்லைப்பா, பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணுறதுக்கு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீல்டுக்கு இந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. இப்போ அவங்க உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? இந்த ஃபினிஷிங்காக ஒரு ப்ராடக்ட் எப்படி எடுத்து வந்தீங்க? அதோட ஒரு ஜேர்னி எப்படி இருந்துச்சு? அதோட ஜேர்னி நல்லா தானே இருந்துச்சு. நான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா டிசைன் பண்ணி நாம் சொல்கிறது அவங்களுக்கு புரியணும். அவங்க கொஞ்சம் ஏன்னா ஒரே இடத்துல எல்லா பொருளும் கிடைக்கல அவங்களுக்கும், கம்பெனிலையும். அவங்களும் நிறைய இடத்துல போய் தேடி நம்ம ஒரு ரொட்டேட்டருக்காக எல்லாருமே பண்ண எப்படி சொல்கிறேன்னா, நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டோன்னே, ஏன்னா பண்ண முடியாது ஒன்றுக்காக எப்படி ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னாங்க. ஆனால் இவங்க ஒரு ரொட்டேட்டருக்காக எனக்காக ரிஸ்க் எடுத்து செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம்ண்ணே இதில். எனக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். ஆனால் இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை ரெடி பண்ணாங்க. ஏன்னா அவங்களும் போய் 2 3 இடத்துல கொடுத்து இது ஒன்றுக்காக எப்படி செய்கிறது, ஒரு 4 பீஸ் 5 பீஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்டையும் கேட்டிருப்பாங்க போல். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று தான் வேணும், டெமோ பீஸ் தான் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் ஆச்சுண்ணே. ஆனால் ஃபினிஷிங் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு டெமோ பீஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த யூனிட்டு. இப்போ திரும்ப நீங்கள் ஒரு ஓட்டி முடிச்சுட்டு கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி உங்களுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க? இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து தானே வண்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்காக அவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க, எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் இது வந்து டெமோ பீஸ் தான். இதை நான் எவ்வளோ நாளில் ஓட்டுறேனோ ஓட்டிட்டு அவங்களுக்கு என்ன ஃபீட்பேக்கு, எப்படி இருக்குது, என்ன எது உடையுது, எது நல்லாயிருக்கு, என்ன எது ஆகுதா, கீர் ஆகுதா, கீரு இன்புட் சாப்பிட்டு அவுட்புட் சாப்பிட்டு, இல்லை பேரிங்கு ஆயில் சீல் போகிறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு எல்லாமே அவங்கள்ட்ட அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிக்குவாங்க. இது அவங்க ரிட்டன் எடுத்துகிட்டு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக புது பீஸ் தானே தரேன்னு இருக்காங்க. மோல்டிங்கில் வச்சோ அல்லது வெல்டிங், இது ஃபுல்லாகவே வெல்டிங்கில் இருக்கும், மோல்டிங்கில் வச்சு புது பீஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கண்ணா, இப்போ வந்து அவங்க கம்பெனி வைஸாக உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க? இப்போ மற்ற நீங்கள் நிறையாவது கேட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கும் இப்போ இவங்க சொன்னதுக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது? மற்ற கம்பெனியை விட இவங்க எவ்வளோ பெஸ்ட்டு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம். ஏன்னா எல்லாமே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்ன வரைக்குமே எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. வந்தாலுமே ஏதோ ஒரு டவுட் அப்படின்னு ஃபோன் பண்ணோன்னா உடனே எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. எல்லாமே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மிஷின் யாருக்கெல்லாம் எடுக்கலாம், யாருக்கெல்லாம் செட் ஆகும், என்ன மாதிரி ஃபீல்டு இருக்கவங்க இந்த மிஷின் எடுக்கலாம்? நார்மலாக மினி வீடர் வச்சுருக்கவங்க எல்லாருமே எடுக்கலான்னு இந்த மாதிரி ரொட்டேட்டர். மினி வண்டி, மினி டிராக்டர் 18 ஹெச்பியிலேருந்து 30 ஹெச்பி, இப்போ ஜாண்டியரில் வச்சுருக்காங்க 36 ஹெச்பி இருக்குது. அந்த வண்டி வரைக்குமே இந்த ரொட்டேட்டர் எடுத்துக்கலாம். ஒரு ரொட்டேட்டர் இருந்தால் போதும், அவங்க மல்டி வேலை எல்லாமே இதில் செய்யலாம். ஏன்னா ரிவர்ஸும் வந்துடும், உங்களுக்கு ஃபார்வேர்டும் வந்துடும். ரிவர்ஸில் 6 ஃபீட் போட்டு ஓட்டலாம். நம்ம 8 அடி வாழைக்கட்டை வச்சுருக்காங்க, அதுக்கு வாழைக்கட்டைக்கு மண் அடைக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ இதே வந்து நார்மல் செயின் டைப்லேயோ 4 அடி ரொட்டேட்டர் எடுத்துகிட்டு போய் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம 6 அடியில் போட்டு ஒரே ஓட்டில் ஓட்டிகிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி எல்லா வண்டிக்கும் போடலான்னு. வாழைக்கட்டை 8 அடியில் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் 7 அடியில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீல்டுக்கு எல்லா இதுக்குமே மினி வண்டிக்கு ஒரே ஒரு ரொட்டேட்டர் இருந்தால் போதுண்ணே, எல்லா வேலையும் செஞ்சிடலாம். ஒரு ரொட்டேட்டர் வச்சு எல்லா வண்டிக்குமே ஓட்டலாம். சரி, நன்றிங்கண்ணா.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வசக்தியோட இந்த மல்டி ஃபங்க்ஷன் ரொட்டேட்டர் பற்றி நீங்கள் இப்போ டீட்டெயிலாக வந்து அவர் கஸ்டமர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். யாருக்கெல்லாம் செட் ஆகும், எந்த மாதிரி ஃபீல்டுக்குலாம் அது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் இந்த மிஷின் பற்றி உங்களுக்கு கிளாரிட்டியாக வேணும், இன்னும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கால் பண்ணி உங்களோட என்கொயரிஸ் என்னவோ நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுபோல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.